தமிழ்நாடு முழுவதும் மாவட்டந்தோறும் ஆதரவற்றோர் முதியோர் காப்பகம் அமைக்க அரசுக்கு உத்தரவிடக் கோரிய வழக்கு. மாவட்டந்தோறும் முதியோர் இல்லம் கட்ட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் அருண். வணக்கம் அருண், உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. மூத்த குடிமக்கள் நல பராமரிப்பு சட்டம் 2009 படி தமிழகம் முழுவதும் மாவட்டம் தோறும் ஆதரவற்றோர் முதியோர் காப்பகம் அமைத்து பாதுகாக்க கோரிய வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வு தற்போது முடித்து வைத்திருக்கிறது. தூத்துக்குடியைச் சேர்ந்த அதிசயகுமார் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனுவினை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் தமிழகத்தில் திருச்செந்தூர், ராமேஸ்வரம், மதுரை, கன்னியாகுமரி, வேளாங்கண்ணி உள்ளிட்ட பகுதிகளில் கோவில் வளாகங்கள், பேருந்து நிலையங்கள் ஆகியவற்றில் பேருந்து நிறுத்தம், நடைமேடை உள்ளிட்ட பகுதிகளில் ஆதரவற்ற முதியோர்கள் ஆங்காங்கே ஆதரவின்றி தங்கியுள்ளனர். மேலும் இவர்களை பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் நல பராமரிப்பு சட்டம் 2009 படி தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டம் தோறும் ஆதரவற்றோர் முதியோர் காப்பகம் அமைத்து பாதுகாக்க கோரிய உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என கூறியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சுப்பிரமணியன், விக்டோரியா கௌரி அமர்வு, சட்டப்படி மாவட்டத்தில் ஒரு முதியோர் இல்லமாவது அரசால் நடத்தப்பட வேண்டும். ஆனால் ஒரு இல்லம் கூட அரசால் நடத்தப்படவில்லை. தனியார் தொண்டு நிறுவனங்களே நடத்தி வருகின்றனர் என்றும் இது விதிமீறும் செயல் என்றும் இது ஏற்கத்தக்கதல்ல. ஆகவே அனைத்து மாவட்டங்களிலும் ஒரு முதியோர் இல்லத்தையாவது கட்டுங்கள் என உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்துள்ளனர். ஆனந்தி, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி அருண்.